வணக்கம். நான் ராஜி. அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகளில் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தையாக இருக்குது. இது என்ன, இதோடைய வேலைகள் எந்த மாதிரி இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்க்கு எக்ஸாக்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய இடவாக்க அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இந்த வார்த்தைகளை நம்ம பிரித்தோம் அப்படின்னாவே இதுக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ புவியில் எந்த இடத்துல நம்ம இருக்கோம், ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு வெப்பநிலையிலும் எந்த ஒரு காலநிலையிலையும் எங்கே வேணாலும் புவியில் எந்த நேரத்தில் வேணாலும் கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இதுக்கு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னா புவியை சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக தான் நம்ம இதெல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு ஜிபிஎஸ் ரிசீவர் யார்கிட்ட இருந்தாலும் தாராளமாக அவங்களுடைய இடத்த அல்லது யாரோ ஒருத்தருடைய இருக்கக்கூடிய இடத்த தாராளமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு தான் இந்த ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பேசும்போது கண்டிப்பாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது அப்படின்றது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அதுதாங்க இது. ஸோ அப்போ ஒருத்தருடைய இடம் இவங்க எந்த லேட்டிடியூடில் எந்த லாங்கிடியூடில் இருக்காங்க, இந்த அட்சரேகை தீர்க்க ரேகை சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ எந்த அட்சரேகை எந்த தீர்க்க ரேகையில் எவ்வளவு உயரத்தில் ஆல்டிடியூடில் இருக்காங்க, எந்த நேரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத உலகத்தில் எங்கே வேணாலும் நம்ம இந்த ஜிபிஎஸ் பயன்படுத்தி தாராளமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 செக்மெண்ட் இருக்கும். அதாவது ஸ்பேஸ் செக்மெண்ட், யூசர் செக்மெண்ட், சென்ட்ரல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் மேலே இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த செயற்கைக்கோளுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் செக்மெண்ட். ஸோ எந்த ஒரு கருவியில் இது எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம கையில் வச்சுருக்கலாம் அல்லது ஒரு ஸ்டாண்டில் நம்ம தாராளமாக மவுண்ட் பண்ணலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் செக்மெண்ட் அப்படிங்கிறது இந்த செயற்கைக்கோளுடைய வேலைகள் சரிவர நடக்குதா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இந்த ஜிபிஎஸ் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே அக்யூரேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்த தாராளமாக ரொம்ப அக்யூரேட்டாக, அதாவது ரொம்ப துல்லியமாக கணக்கிட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் நட்பு ஆராய்தல். குறள்: கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். துன்பம் வரும்போது விட்டு பிரிகின்றவர் நட்பை இறக்கும் நேரத்தில் நினைத்தாலும் அது அதிகமாக வருந்தும். கண்டிப்பாங்க ஒரு நண்பர் செய்யக்கூடிய ஒரு துரோகம் அல்லது கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவர் நம்மளை விட்டு போனார் அப்படின்னா அந்த ஒரு வலி என்றைக்குமே மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்ல ஒரு விஷயம். இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. இன்றைக்கி நாள் நிச்சயமாக ஒரு நல்ல ஆரம்பமாக கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.